அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இதுபோல் ஒரு சான்ஸை மிஸ் பண்ணவங்க இந்த முறை இன்றைக்கி மிஸ் பண்ணிடாதீங்க. இரவு 12 மணிக்குள்ளே நான் சொல்கிறத செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இன்று மதியம் 3 மணியிலேருந்து 3 மணி 59 நிமிஷம் அப்படிங்கிறது தி பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமுக்குள்ளார உங்களால் பண்ண முடியலங்கும்போது இரவுக்குள்ளே இதை நீங்கள் பண்ணுங்கள். சரி, அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ஏப்ரல் மாதம் 1 தேதி அன்னைக்கு பங்குனி உத்திரம் வர இருக்குது. அற்புதமான அமோகமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் வேர் வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் யாருமே இந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் இந்த முறை செஞ்சீங்கும்போது பலன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். கடைசி காலம் வரைக்கும் பணம் உங்கள் கையில் நிரந்தரமாக தங்கும், வீண் வரைய செலவு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். முன்கூட்டியே அந்த வேரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நேற்றே வீடியோ போட்டிருந்தேன். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நமக்கு மார்ச் மாதத்தின் 30ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 16ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான வளர்பிறை பிரதோஷமானது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, சிறப்பு மிகுந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வளர்பிறை பிரதோஷமாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, அதுவும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லாமே நமக்கு வேணும்னு சொல்லி சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க நமக்கு தந்தருள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு 3 அப்படிங்கிற அற்புதமான எண் சேர்க்கை அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த 333 மேஜிக்கல் டே குறித்து மார்ச் மாதம் 3ஆம் தேதி வீடியோ போட்டிருந்தேன். ஒருவேளை அந்த வாய்ப்பை தவறு விட்டவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், அப்போ நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவு தான் இது. இன்றைக்கி தேதி பாருங்கள் 30. இதில் வர 3ஐயும் சைஃபரை ஆட் பண்ணிங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 3. அதே போல் மாதம் பார்த்திங்கன்னா 3. இந்த 3 சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. இது இன்றைக்கோடு முடியுது. நாளைக்கு பார்த்திங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி இருக்கும். ஆனால் 3 சேர்க்கை இருக்காது. மார்ச்சுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் போது 4வது மாதமாக வந்துடும். இந்த ஒரு அமைப்பு நமக்கு திரும்ப வரத்துக்கு 1 வருஷம் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் திங்கட்கிழமை நாளில் இது வந்திருக்கிறது நமக்கு குருச்சந்திர சேர்க்கை கொடுக்கும். இது நமக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த நாளில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மதியம் 3 மணிலேருந்து 3 மணி 59 நிமிஷம் அதுக்குள்ளாரையோ அல்லது இரவு 11 மணி 59 நிமிஷத்துக்குள்ளாரையோ நான் சொல்ல போகிற இந்த 3 மட்டும் நீங்கள் 33 முறை சொல்லணும் அல்லது எழுதணும். இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் அதுவும் அந்த குறிப்பிட்ட நேரம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக நீங்கள் அதை சொல்லலாம். சரிங்களா? வீட்டில் இருக்கிறவங்க டைம் இருக்குதுன்னா எழுதவும் செய்யலாம். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், நீங்கள் சொன்ன அந்த 3 மணி 59 நிமிஷம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருப்போம், நாங்கள் இப்போ வெளியில் போயிடுவோம், இப்போ வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம், இப்போவே நாங்கள் இதை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்திக்கலாம், எந்த தவறும் கிடையாது. இன்றைக்கி நமக்கு இரவு 11 மணி 59 நிமிஷம் வரைக்குமே இந்த ஒரு காம்பினேஷன் நமக்கு இருக்குது. நான் தி பெஸ்ட்டுன்ட்டு அதை சொன்னேன்னா அதில் அந்த டைமிங்கும் நமக்கு மேட்சிங்காக வருது அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். உங்களால் அப்படி ஃபாலோ பண்ண முடியலன்னா பரவாயில்ல, இப்போவே கூட இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். அதே போல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் டைப் பண்ணுங்கள். இதன் மூலமாக எல்லாருமே இந்த இடத்துல டைப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பார்க்கும்போதும் படிக்கும்போதும் நமக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்மளுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஆட் கவுண்ட் 520, ஆட் கவுண்ட் 520, ஆட் கவுண்ட் 520.
இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான 2 பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டும் அதே போல் ஏஞ்சல் நம்பரும் வந்து கொடுத்துருக்குறேன். அதுவும் இந்த 2 ஸ்விட்ச் வேர்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்னு வந்து சொல்லலாம். அதாவது எண்ணிலடங்கா பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும், அதாவது அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது இன்னும் பணம் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு முடிவில்லாத பணம் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது பிடிக்குது. அதே போல் 520 பார்த்திங்கன்னா பணவரவில் இருக்கிற தடைகளை நீக்கி மின்னல் வேகத்தில் உங்களை தேடி பணம் வருவதற்கு உதவியாக இருக்கும். இதில் நான் சொன்ன இந்த ஆட் ஆகட்டும், கவுண்ட் ஆகட்டும், 520 ஆகட்டும், இது 3ஐயுமே நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பரான பலன் வந்து கிடைக்கும். இன்றைக்கி நாம் இந்த 3ஐயும் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த 3 சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு நான் 2 சுவிட்ச் வேர்டு, ஒரு ஏஞ்சல் நம்பர்னு சேர்த்து 3ங்கிற காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்க போகுது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு சொல்கிற மாதிரி வரும். உட்காரும்போது நீங்கள் வடக்கு திசை, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக நம்ம சேனல் பார்ப்பீங்க, எதுக்காக கையை தேய்ச்சி இப்படி சூட்டை வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு வந்து ரொம்ப படபடப்பாக இருக்கும்போது நம்ம எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் சரி, இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் சரி, அது நமக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கொடுக்காது. ஏன்னா அது ஒரு டென்ஷனான மூடு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகவே வந்து முடியாது. அதனால தான் நம்ம நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கிறது. இது மாதிரி பாம் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி அந்த வெதுவெதுப்பான சூட்டை நம்மளுடைய கண்களையும் உச்சந்தலையையும் வச்சு ஆசுவாசப்படுத்திக்கிறது. சரிங்களா? அதன் பிறகு கண்களை மூடி இந்த ஆட் கவுண்ட் 520 அப்படிங்கிறத அவசரமாக சொல்லாமல் நல்லா உணர்வுபூர்வமாக ஆட் கவுண்ட் 520 அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸாக வந்து சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி ரிலாக்ஸாக சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது, எழுதலான்னு விருப்பப்படுறீங்கும்போது 1லேருந்து 33 வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுட்டு, இப்போ எப்படி நான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி இந்த சுவிட்ச் வேர்டை கேபிட்டல் லெட்டரில் ஆட் கவுண்ட்டு 520 எழுதுங்க. ஒவ்வொரு சுவிட்ச் வேர்டுக்கும் அந்த நம்பருக்கு நடுவில் வந்துட்டு ஸ்பேஸ் வந்து கொடுங்க. எழுதுவதற்கு நீங்கள் ப்ளூ கலர் லிங்க் வர மாதிரி பேனா ஸ்கெட்ச் பென்சிலை வந்துட்டு பயன்படுத்துறது அப்படிங்கிறது சிறப்பு. சரி, இப்போ எழுதி முடிச்சாச்சு, அதே போல் சொல்லியும் முடிச்சாச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுதி முடித்தவங்க அந்த பேப்பரை மடித்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். ஒவ்வொரு டெக்னிக்குமே நம்ம விசுவலைசேஷன் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து பலன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நிறைய பணம் சேர்ந்துருச்சு, நிறைய நகை சேர்ந்துருச்சு, எதுவாக இருந்தாலும் சரி, பணம் நகை எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இது தான். சரிங்களா? அதனால் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சுங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். வாயிலே சொன்னவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி வந்துட்டு விசுவலைசேஷன் வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கணும்னா கையில் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுட்டு இந்த வார்த்தையை 33 முறை சொல்லி அதன் பிறகு குடிக்கிறது இன்னும் சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திங்கட்கிழமை, சந்திரனுக்கு உரிய ஒரு நாள்னு வந்து சொல்லலாம். சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் பார்த்திங்கன்னா தண்ணீர். அப்போ தண்ணீரை நம்ம கையில் வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணீருக்கு ஞாபக சக்தி வந்து அதிகம். அதனால் நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே உட்கிரகிச்சு வச்சுக்கோம். அந்த தண்ணீரை நம்ம உடம்புக்குள்ளே வந்து செலுத்துகிறோம். அப்போ நம்மளுடைய உடலும் வந்துட்டு இந்த பணம் சம்பாதிப்பதற்கான வேலைகளில் வந்து சரியான முறையில் ஈடுபடும். மனமும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு ரெடி ஆகும். எல்லா காரணத்தினாலும் தான் சொல்கிறேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை வந்துட்டு 33 முறை சொல்லுங்கள். எழுதுகிறவங்க தண்ணீரை முன்னாடி வச்சுட்டு 33 முறை எழுதுங்க. அதன் பிறகு தண்ணீரை குடிச்சுக்கோங்க. அவசியமாக இந்த ஒரு மெத்தடை இன்றைக்கி எல்லோரும் செஞ்சு பலனடைங்க. இது நமக்கு கிடைச்சக்கூடிய கடைசி வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.